வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 27ஆம் தேதி ஏகாதசி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஏகாதசிக்கு நிர்ஜலமா உபவாசம் இருக்கிறவா தாராளமா இருக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்க முடியாதவாளுக்காக தான் இந்த ரெசிபி. நிர்ஜல உபவாசம் இருக்கிறவா இதே ரெசிபியை மற்ற நாள்ல தாராளமா பண்ணிக்கலாம். ரவா, அவல் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபில்லிங்காகவும் டேஸ்டாவும் இருக்கக்கூடிய உப்மாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தண்ணி சட்னியும் நம்ம பண்ண போறோம். இந்த உப்மா ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு உப்மா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல காரசாரமா ஒரு தேங்காய் தண்ணி சட்னியும் நம்ம பண்ண போறோம். ஏகாதசிக்கு நல்ல ஒரு ஆப்டான ரெசிபி. ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு உப்புமாவும் தேங்காய் தண்ணி சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏகாதசி பலகாரம் பண்றதுக்கு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை போல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு நம்ம கிரேட்டர்ல வேணாலும் கிரேட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல பண்ணிக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன பச்சை மிளகாய் இருக்கனால நான் 4 எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்பயும் சேர்க்கிற காரத்தை விட 1 2 எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்குறோம் இல்லையா, அதனால காரம் குறைஞ்சிடும். பச்சை மிளகாய் லேசா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தண்டோடையே சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். லோ ஃப்ளேம்ல எல்லாத்தையும் லேசா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்காம இதையே அரைச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சோம்னா இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் இருக்கிற இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் பச்சை வாசனை போய் இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் லேசா வதங்கிருக்கு இல்லையா, இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தாராளமா தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்டாவும் கொஞ்சம் தண்ணியாவும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி பாருங்க, இதை போல நல்லா தண்ணியா அரைச்சுக்கணும். இன்னும் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை அப்படியே சட்னியில சேர்த்துருவோம். சட்னி பாருங்க, இதை போல தண்ணி சட்னியா கொஞ்சம் அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ண 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகட்டும். வறுத்த வேர்க்கடலையா இருந்தாலும் எண்ணெயில கொஞ்சம் வறுபட்டுதான் இன்னும் நல்லா இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். இது கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நான் இதுல கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நம்ம இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஃப்ரோசன் பீஸ் அப்படிங்கறதுனால 2 நிமிஷத்துல வதங்கிடும். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காயை ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் பண்ணாலே போதும். இதுல நமக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு துருவி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு இதை ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கல்லுப்பு சேர்த்துக்க வேண்டாம், அது மிக்ஸ் ஆகாது. சால்ட்டே சேர்த்துக்கோங்க, அப்பதான் அது ஈவனா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் நெய் விட்டுப்போம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி நம்ம தாராளமாவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வாசனை இந்த உப்புமால ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த உப்புமாவை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம்.
ஏகாதசி பலகாரம் சக்கரவள்ளி கிழங்கு உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தண்ணி சட்னி பண்ணியிருக்கோம். இப்படி தாராளமா விட்டுண்டு தொட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு உப்புமாவும் தேங்காய் தண்ணி சட்னியும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. எவ்வளோ ஈஸியா பண்ணிட்டோம் பாருங்க. ஜஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தாளிச்சாலே போதும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு உப்புமாவை இந்த தேங்காய் தண்ணி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த உப்புமா வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற பட்டாணி, தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பைட் கொடுக்குது. சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற லேசான ஒரு இனிப்பு, நம்ம தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு, பிளஸ் நம்ம சேர்த்துக்கிற உப்பு காரம் எல்லாம் கலந்து அட்டகாசமா இருக்கு. இந்த சட்னியை வந்து நல்ல காரசாரமா அரைச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு அந்த சட்னி தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நான் சேர்த்திருக்கிற பச்சை மிளகாய் வந்து கரெக்டா தான் இருக்கு, ரொம்ப காரம் இல்லை. நீங்க இன்னும் கூட 1-2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய வாசனையா இருக்கணுங்கிறதுக்காக லேசா வதக்கிடுறோம். அப்புறம் சட்னியும் வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால காரம் வந்து நல்லா குறைஞ்சிடும். நான் இன்னைக்கு வந்து பட்டாணி மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து வேற எந்த காய்கறி எல்லாம் சாப்பிடுவேடோ எல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஏகாதசி இல்லாத மற்ற நாட்கள்ல பண்ணும்போது நம்ம வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட மற்ற காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது கேபேஜ், காலிஃபிளவர், பீன்ஸ், கார்ன், கொடமிளகா இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏகாதசிக்கு வந்து பெஸ்ட் பலகாரம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு உப்புமாவும் இந்த தேங்காய் தண்ணி சட்னியும் வர்ற ஏகாதசிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.